வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நம்ம கொழுக்கட்டை செய்ய போறோம். பூரண கொழுக்கட்டை. அந்த பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத இப்ப பார்க்கலாம். பூரணம் செய்யறதுக்காக 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க சீனி கூட சேர்க்கலாம், ஒயிட் சுகர் அதுவும் சேர்க்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், வெல்லமும் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் இப்ப வறுக்கும் போது காமிக்கிறேன். இப்போ பூரணம் செய்யறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து வறுக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். சாப்பிடும்போது நிறம் மாறாத அளவுக்கு மிதமான சூட்ல லேசா வறுத்து எடுத்துக்கணும். இதுலயே நாட்டு சர்க்கரை 3/4 கப் சேர்த்திருக்கேன். ஒயிட் சுகரும் சேர்க்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன்னா நீங்க வெல்லமும் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுத்தனா நம்ம சீனி பாகு காய்ச்சி தான் போடணும். ஏன்னா அதுல கல்லு மண்ணு தூசி எல்லாம் இருக்கும். இந்த நாட்டு சர்க்கரையில தூசி எதுவுமே கிடையாது, கல்லு மண்ணு எதுவுமே கிடையாது. அதனால நான் டைரக்டா சேர்த்திருக்கேன். இதே கொஞ்சம் மெல்ட் ஆக்கி வரும். இந்த டயத்துல கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வரவும் இறக்கிடலாம். பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும் போது இந்த தேங்காயும் சர்க்கரையும் நல்லா ஒண்ணு சேர்ந்து திரண்டு வரும். இதை இப்ப நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல இப்போ 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் உள்ள மாவு தான். நீங்க வீட்லயே அரைச்சது வேணாலும் சேர்க்கலாம். வறுத்துட்டு சேர்க்கணும். கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா இருக்கும். மிதமான சூட்லயே வறுக்கணும். கரிகிறவும் கூடாது. கலர் மாறாம வறுத்துக்கணும். 2 நிமிஷம் வறுத்து விட்டா போதும். மாவு போடும்போது வெயிட்டா தெரியும். வறுத்த ஸ்டேஜ்ல மாவு லைட் வெயிட்டா தெரியும் வறுக்கும் போது. அதான் பக்குவம். வறுக்க தெரியாதவங்க 2 நிமிஷம் அப்படியே லைட்டா வறுத்து விட்டுக்கோங்க, நேரம் மாறாம. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வேற பவுல்ல மாத்திக்கலாம். வறுத்து ஆற வச்சிருக்கேன் மாவை. இப்போ 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல படுற மாதிரி உப்பை கலந்து விட்டுக்கலாம் மாவை. இதுக்கு வெந்நீர் சுட வச்சு இப்போ மாவை பிசைஞ்சு எடுக்கணும். இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாவும் இருக்கும், வெடிப்பு இல்லாம வரும், மணமாவும் இருக்கும் நல்லெண்ணெய். வெந்நீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பழத்துக்கு பிசைஞ்சுக்கணும். சூடா இருக்கு, அதனால கரண்டிட்டு பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கையை வச்சு பிசையணும். ஒவ்வொரு மாவு தண்ணி அதிகமா இழுக்கும், ஒவ்வொரு மாவு குறைவா இழுக்கும். அதனால பார்த்து பக்குவமா கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி தான் சேர்க்கணும். மாவு 200 கிராம் மாவு தான். வெந்நீர் வச்சு மாவு பிசையும் போது மாவு நிறைய வந்துடும். இந்த மாதிரி ரெடிமேடா கடையில விக்குது. பிகினர்ஸ்கெல்லாம் உருண்டை எல்லாம் திரட்டுறதுக்கு வராது. அதனால இப்ப இந்த மாதிரி கடையில விக்குது. இதை வாங்கி இதுல மாவை உள்ள வச்சு இந்த மாதிரி இப்படி அமுக்கி விட்டுட்டு இந்த பூரணத்தை உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு மாவை கொஞ்சம் உருண்டையா திரட்டி
இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்ல இதை வச்சுட்டா நல்லா கவர் பண்ணிடும். இப்போ இதை எடுத்த உடனே நல்லா அச்சுல உள்ள மாதிரி நல்லா அழகா வந்துடும். சூப்பரா. இதுல முதல்ல எண்ணெய் தடவிக்கணும் அல்லது ஒட்டிக்கிறோம். லேசா நல்லெண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிட்டு இதுல ஒரு உருண்டை திரட்டி முறுக்குடல்ல வச்ச மாதிரி தான் இதுல மாவு உள்ள வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி இப்படி பண்ணி இப்படி உள்ள இப்படியே அமுக்கி விட்டுறணும். சைடுல பூரணத்தை உள்ள வைக்க வேண்டியதான். இந்த பூரணத்தை வச்சு சுசியம் சுடலாம், பிறகு போலி சுடலாம், எள்ளு எள்ளு வச்சு பூரணம் சேர்க்கலாம், கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அதையும் வேக வச்சு இந்த மாதிரி பூரணம் பண்ணலாம். நம்ம இஷ்டத்துக்கு எது பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு பார்க்கலாம். இப்போ கொழக்கட்டைக்குள்ள பூரணம் வச்சு ஃபில் பண்ணிருக்கோம். இதை இப்போ இட்லி கொப்பரையில வச்சு ஒரு 10 நிமிஷம் அவிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு தட்டுல நல்லெண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம், ஒட்டாம வரும். இப்போ இட்லி கொப்பரையில வச்சு அவிச்சிட்டு பார்க்கலாம். இட்லி கொப்பரையில தண்ணி ஊத்தி கொதி பிடிச்ச உடனே கீழே உள்ள தட்டை இப்படி குப்புற கவுத்தி போட்டுக்கணும். இந்த பிளேட்டு கொஞ்சம் பெருசா இருந்தது, அதனால தட்டை மாட்டியாச்சு. போட்டு நம்ம கொழக்கட்டை எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த தட்டை அப்படியே மேல வச்சிடணும். இதை இப்போ 10 நிமிஷம் 8ல இருந்து 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழக்கட்டை வெந்திருக்கும். சூப்பரா வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.